அறங்கலைகள் பேரவையின் புதிய தலைவராக ஆயிஷா விக்ரமசிங்க. தேசிய அறங்கலைகள் பேரவையின் தலைவராக நாகரிக வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டில் நிபுணரான கலாநிதி ஆயிஷா விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கான நியமன கடிதத்தை கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி இன்று உத்தியோகபூர்வமாக வழங்கி வைத்தார். ஆயிஷா விக்ரமசிங்க மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவுரையாளராக 2006ஆம் ஆண்டு முதல் நாகரிக ஆடை வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டில் நிபுணத்துவம் பெற்றவர் ஆவார். சுமந்திரன் மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் புலம்பெயர் தமிழர்கள். 2009 முதல் தோல்வியடைந்த சுமந்திரனின் கொள்கைகளை தமிழர்கள் முடிவாக நிராகரித்துள்ளதாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து அவர்கள் நேற்று வெளியிட்ட அறிவிப்பிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ் மக்களின் நோக்கங்களுடன் முழுமையாக இணங்க முடியாமல் தொடர்ந்து செயற்பட்ட சுமந்திரன் தமிழ் மக்களின் அரசியல் விழிப்புணர்வால் தோல்வியடைந்தார். அவரது கொள்கைகள் உண்மையான தமிழர் உரிமைகளை முன்னேற்றுவதற்கான தாராளமான நம்பிக்கையை தரவில்லை எனவும் பலர் அதை ஒரு போலியாகவே கருதுகின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் மற்றொரு கட்சிக்கு பாய்ந்தார் முன்னாள் அமைச்சர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் அமைச்சரும் மஹிந்தவின் மிகவும் நம்பிக்கைக்குரியவருமான செயற்பட்ட எஸ்.எம். சந்திரசேன சர்வஜன சக்தி கட்சியில் இணைந்து கொண்டார். அக்கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர இன்று திங்கட்கிழமை அவருக்கு கட்சி உறுப்புரிமையை வழங்கி சர்வஜன கட்சியின் தலைமைத்துவ சபைக்கு நியமித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.